பெண்கள் யாராவது வந்து வேற துணி வந்து போட்டாங்க அப்படின்னா வந்து இருக்கிற நிறைய குழந்தைங்க ஏற்கனவே என்கேஜ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனோட ஃபேமிலி எல்லாருமே அடி வாங்குவாங்க. இதை நிப்பாட்டுங்கன்னு வந்து கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஆனா முதல் மனைவினா இந்த சின்ன சின்ன கல்லு மாதிரி அடிக்கி அப்படியே பண்ணியிருக்காங்க. அவங்க போடுற ஆடைக்காக. வணக்கம். தசமிச் ட்ரைபை பார்த்துட்டு திரும்பின அதே நாள் ஹாமர் அப்படின்ற ஒரு ட்ரைபு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஊரில் இதுதான் இங்கேருந்து ஒரு தங்கியிருக்க ஒரு சின்ன அறையிலேருந்து அதாவது ஹோட்டல் ரூம்லேருந்து நடந்து போயிட்டுருக்கோம். ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஊர்லலாம் கொஞ்சம் 7 மணி 7:15 அது மாதிரி தான் வந்து இருட்டாகுது. ஸோ இது ரொம்ப சேஃபான ஏரியா, இங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு பரந்த பூமி, வானம், நல்ல வியூ. ஒரு வில்லேஜ் நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். நானாவது வந்து கைடோடு வந்து போயிட்டுருக்கேன். ஹலோ 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 யா ஷி வாண்ட்ஸ் டு ஹலோ யா யா சாவ் சாவ் சா. ஸோ ஒரு குட்டி பொண்ணு எனக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணணுமா, பண்ணியாச்சு. நான் ஆளுங்களோட போயிட்டுருக்கேன். ஆனால் இங்கே ஒரு பொண்ணு வந்து சைனீஸ் கேர்ளாக தான் இருக்கும். தனியாக வந்து இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே பின்னாடி இந்த குட்டீஸ்லாம் என் முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வராங்க. ஆட்டுக்குட்டி. இந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. இது மாதிரி ஒரு பூமியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து அப்படியே வந்து ரிலாக்ஸ்டாக போக முடியாது. ஸோ ஒரு செல்லாம் ரீச் ஆயாச்சு ஒரு வீட்டுக்கு. இப்போ நான் ஹாமர் அப்படிங்கிற பழங்குடி மக்களோட ஒரு கிராமத்தில் இருக்கேன். இந்த பழங்குடியினர் நிறைய கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கிராமமும் ஒன்று. இந்த கிராமத்துக்கு உள்ள தனித்துவம் அப்படின்னா இவங்க எல்லாருமே இன்னும் கலாச்சாரத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதாவது நிறையா பழங்குடியினர் பக்கத்துலேயே டவுன் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு அங்கே உள்ள பழக்க வழக்கங்களுக்கு மாறி அவங்களோட உடைகள், சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அவங்களோட கலாச்சாரம் மாறக்கூடாது அப்படின்னு ஆண்களும் சரி பெண்களும் சரி அதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம ஹாமர் பழங்குடியினர் இல்லை மற்ற பழங்குடியினர் பார்த்தோன்னா அவங்களோட உடைகள் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ டவுனில் இருக்க டிஷர்ட்ஸ் இல்லை ஒரு ஸ்கர்ட் டைப்பில் துணி எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க போட்டிருக்க துணி பாருங்கள், இது வந்து தோலில் செஞ்சது தான். ஆட்டுத்தோல் அது மாதிரி வந்து தோலில் செஞ்ச துணி தான் இவங்க 2 பேருமே போட்டிருக்காங்க. பின்னாடி முன்னாடி ரெண்டுமே தனித்தனியாக வந்து ஒரு தோள்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடை வந்து அணிஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் மணிகள் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இவங்க தான் வந்து பக்கா கிராமத்து, அதாவது ஹாமர் பழங்குடியினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதில் இன்னொன்று என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க கலாச்சாரத்தை வந்து காப்பாற்றுறதுக்காகவே இவங்க வேறு மாதிரி துணிகள் வந்து அணிஞ்சாங்கன்னா இவங்கள பசங்க இல்லைன்னா மற்றவங்க அடிப்பாங்களாம், கம்பில் வந்து அடிப்பாங்களாம். பெண்கள் யாராவது வந்து வேறு துணி வந்து போட்டாங்க அப்படின்னா வந்து கம்பில் அடித்து அவங்கள வந்து இது மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அடித்து அவங்கள மாற்றுவாங்களாம். ஸோ இங்கே இருக்க நிறைய பேர் இவங்க கலாச்சாரத்தை அப்படியே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் மாறி வந்து ஏதாவது துணி மாற்றினா கூட வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இவங்க இன்னுமே கலாச்சாரத்தோடு இருக்காங்க. அப்பையும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா
இப்போ இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதாவது புல் ஜம்பிங் அப்படிங்கிறது இங்கே இவங்களோட ஒரு பழக்கம். பசங்க வந்து ஒரு 12 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து புல் ஜம்ப் பண்ணி நான் வந்து கல்யாணத்துக்கு தயாராகிறேன் அப்படின்னு வந்து காட்டலாம். அந்த புல் ஜம்ப்னு மாடுகளை நிற்க வச்சு மேலே ஏறி திரும்பி இன்னொரு டைரெக்ஷனில் வந்து போய் இறங்குறது. இதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த பையனோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அங்கே இருக்க பெண்களில் வந்து யாரையாவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம். அவங்களோட மருமகளாக அந்த பையனுக்கு வந்து மனைவியாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த செலக்ட் பண்ணுற பொண்ணு சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த பையனுக்கு 12 வயசு அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 5 வயசோ இல்லை ஒரு 7 வயசு 8 வயசு இருக்க குழந்தைய கூட அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்களாம். குழந்தை இந்த பொண்ணு அப்படின்னு வந்து ஒரு வயசு இருக்க பொண்ணை வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் தனித்தனியாக தான் இருப்பாங்க. அந்த பையன் ஃபேமிலியில் தனியாக இருப்பார், இந்த பொண்ணு ஃபேமிலியில் தனியாக இருப்பாங்க. இந்த பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறம் இந்த பையனும் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஆடுகள் மாடுகள் எல்லாமே வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. தனித்தனியாக தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான் ஒரே குடும்பத்துக்கு வந்து போவாங்க. இன்கேஸ் வந்து கொஞ்சம் ஈக்குவல் ஏஜ்லேயே செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த பையன் வந்து ஏதாவது கொடுத்து மாடு ஆடுகள் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற நிறையா குழந்தைங்க ஏற்கனவே என்கேஜ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி செலக்ட் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணு என்கேஜ் அந்த குழந்தை என்கேஜ் அப்படிங்கிறதுக்கும் அந்த கழுத்தில் தண்டை மாதிரி அணிகிற பழக்கம் இருக்குது. ஆனால் இவங்க யாருமே இந்த 2 பெண்களுமே என்கேஜ்டு. ஆனால் வந்து இவங்க 2 பேருமே வந்து அந்த தண்டை அணியலை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுமே கொஞ்சம் கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துட்டு தான் வர்றாங்க, முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பசங்க வந்து ஒரு 2-3 தடவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இங்கே அலோவ் பண்ணுறாங்க. இந்த கலாச்சாரத்தில் அந்த பழக்கம் இருக்குது. 2வது கல்யாணம் பண்ணும்போது இந்த பையன் ஏதாவது ஒரு பையன் வந்து புல் ஜம்பிங் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த பையனோட ஃபேமிலி தான் அந்த பையனுக்கு வந்து பெண் தேடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் 2வது கல்யாணம் அந்த பையன் புல் ஜம்பிங் பண்ணணும்னு தேவையில்லை, யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அவன்கிட்ட வந்து கொடுக்குறதுக்கு அந்த பையன்கிட்ட கொடுக்குறதுக்கு வந்து ஆடுகள் மாடுகள் இருந்ததுன்னா எந்த பெண் அவனுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பெண்ணை வந்து அவங்களாவே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து என்கேஜான பெண்களுக்கெல்லாம் அடையாளம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இவங்க டவுனுக்குலாம் போனால் யாராவது 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பெண்களை செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அடையாளம் வந்து என்கேஜான பெண்களுக்கு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம், இந்த புல் ஜம்பிங் வந்து பண்ணி ஒரு பையனால் ஒரு பொண்ணை வந்து கண்டுபிடிக்க முடியல, ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு கிடைக்கல, அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னா அந்த பையன் வந்து பொண்ணே வந்து செலக்ட் பண்ணாமல் இருப்பாங்களாம். ஒரு குடும்பம் வந்து போய் ஒரு பையனுக்கு பொண்ணு தேடுறதுக்காக போயிட்டு புல் ஜம்பிங்கில் அவங்க பையனை வந்து இன்வால்வ் பண்ணும் போது அந்த பையன் வந்து புல் ஜம்பிங் பண்ணுறான் அப்படின்னா அந்த பையனோட ஃபேமிலி எல்லாருமே அடி வாங்குவாங்க. ஸோ யாரோ வந்து கம்பை வச்சு அடிப்பாங்க. அந்த அடிக்கிற பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து புல் ஜம்பிங் பண்ணி முடிச்சு பொண்ணு கிடைக்காத பையன்தான் வந்து இப்போ புல் ஜம்பிங் பண்ணிட்டு இருக்க பையனோட ஃபேமிலி மெம்பர்ஸை அடிக்கிறது. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுக்கு அடி வாங்குறாங்க அப்படின்னா, நாங்கள் எவ்வளோ தூரம் இந்த பையன் மேலே எங்கள் பையன் மேலே அன்பாக இருக்கோம், எங்கள் பையனுக்கு வந்து இந்த பொண்ணு கிடச்சிச்சின்னா நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அடி வாங்குறாங்களாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பையனுக்கு எப்போ பொண்ணு கிடைக்குதோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து புல் ஜம்பிங் பண்ண வரப்போகிற பையனோட ஃபேமிலியை வந்து அடிப்பான். இந்த அடிக்கிறதுல இன்னொரு விஷயங்க, இந்த அறுவடை பண்ணுவாங்களே, இவங்களோட முக்கியமான உணவு சொர்க்கம் சோளம் சொல்கிறோம். அந்த சொர்க்கம் அறுவடை பண்ணும் போது அப்பயே கம்பு வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்களாம், இது மாதிரி புல் ஜம்பிங் பண்ண வர ஃபேமிலியை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கவர்மெண்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஊரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காளைகள் அடக்கிறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து அப்புறம் அது நம்ம கலாச்சாரம் நம்ம தான் அதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு வந்து நம்ம ஃபைட் பண்ண மாதிரி இந்த ஊரில் கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக இதை வந்து நாங்கள் விட மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பை வச்சு ஒவ்வொருத்தவங்களையும் அடிக்கும் போது பிளட்டெல்லாம் வரும் இல்லையா, ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஏதாவது வைரஸ் இருந்தால் இன்ஃபெக்ஷன் வரும், ஏதாவது நோய்கள் வரும். அதனால இதை நிப்பாட்டுங்கன்னு வந்து கவர்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து நிப்பாட்டுறதுக்கு ரெடியாக இல்லை. ஹாமர் பழங்குடியினரே டவுனில் போய் வசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த புல் ஜம்பிங் பண்ணுறதில்ல, அடி வாங்குறதில்ல, அவங்களும் கொஞ்சம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டோம்னு இந்த கிராமத்தில் வசிக்கிற மக்கள் இன்னமும் புல் ஜம்பிங் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
முடியில ஏதாவது வித்தியாசம் காட்டுறாங்களா? சில பழங்குடியினர் அவங்களோட தலைமுடியை வித்தியாசப்படுத்துகிறாங்க. இவங்க வந்து கல்யாணமானவங்க, இவங்க கல்யாணம் ஆகாதவங்க, இவங்க குழந்தை பெற்றவங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் காட்டுறாங்க. அது மாதிரி இவங்க கிட்ட ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதாவது இங்கே என்கேஜ்டு ஆன பெண்கள் மட்டும் என்ன விதமான எது மாதிரி வேணாலும் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாமா, அவங்க வந்து அலௌடு. ஆனால் என்கேஜ்டு ஆகாத பெண்கள் எல்லாம் இவங்களோட கலாச்சார முறைப்படி அந்த கலர் பண்ணி அவங்களோட முடியை வந்து ஒரு அந்த காவி கலர் மாதிரி அடித்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் இருக்கணுமா. என்கேஜ்டு ஆனவங்க எந்த ஹேர் ஸ்டைல் வேணாலும் இருக்கலாமா. இவங்களோட சாப்பாடு பார்த்திங்கன்னா சொர்க்கம் தான். சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு தானியம் தான். அதை வந்து அவங்க காய்ச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி வந்து சாப்பிடுவாங்க. பவுடர் பண்ணிவிட்டு கஞ்சி மாதிரி சாப்பிடுவாங்க. அப்புறம் டவுனில் போனாங்கன்னா என்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மொரிங்கா அப்படின்னு இந்த ஊரில் அதிகமாக கிடைக்குது, நம்மளோட முருங்கை மரம். அதோட அந்த இலைகளும் வாங்கிட்டு வந்து அந்த சொர்க்கம் பவுடரோட கலந்து கஞ்சி மாதிரி செஞ்சு வந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் இவங்களோட நம்ம அரிசி சாப்பிட்ற மாதிரி, சாதம் சாப்பிட்ற மாதிரி இவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ். இது இல்லாமல் இவங்க வந்து எது வேணாலும் கிடைக்கிறது, வெளியில் போகும்போது கிடைக்கிறது வாங்கி சாப்பிடுவாங்க. இவங்களோட வீடு இப்படி தான், இதே ஸ்ட்ரக்சரில் தான் வந்து இருக்கும். நம்ம நிறைய வீடுகள் வந்து எத்தியோப்பியாவில் பார்த்துருப்போம். இந்த சபானா கிராஸ் அப்படி அதில் தான் பண்ணியிருப்பாங்க. கம்பு வச்சு நட்டு இதில் தான் வந்து வீடு பண்ணியிருப்பாங்க. இந்த இடம் ஓரளவுக்கு இப்போ அதாவது ஒரு மதியம் காலையிலலாம் கொஞ்சம் வெயிலாக இருக்கும், ஒரு சாயந்தரம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது இவங்களோட கலாச்சாரம். இந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, இவங்க வாழ்க்கை முறை. இங்கே பக்கத்தில் கொஞ்சம் வீடு இருக்குது. இது அவங்களோட முழு கிராமம். இந்த மக்கள் இங்கே இருக்கிற மக்களோட கிராமம். ஓகே. ஸோ மற்ற பழங்குடியினர் மாதிரி இவங்களோட கதவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. போக ட்ரை பண்ணுறேன். எனக்காக ஏதோ ஆட்டுத்தோலோ மாட்டுத்தோலோ போடுறாங்க உட்கார்றதுக்கு. ஹாமர் மக்களோட வீட்டுக்குள்ளேயும் வந்து உட்காந்தாச்சு. கம்பு வச்சு கட்டி அதில் தொங்க விட்டுருக்காங்க விறகு. இதெல்லாம் அவங்களோட ட்ரெஸ்ஸுங்க. ஃபுல்லாக தோல் தான், ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் தான் அவங்களோட ஆடைகளே. அதில் மணிகள் கட்டி அது மாதிரி தான். ஃபுல்லாக எந்திரிக்க முடியாது, உட்காந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இவங்களும் மொழி ஆர்வம் கொண்டவங்களாக தாங்க இருக்காங்க. நம்ம பேசும்போது நம்ம வார்த்தைகளெல்லாம் திருப்பி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. கொஞ்சோண்டு பொருட்கள் தான் வச்சுருக்காங்க, அதை வச்சு அவங்க லைஃப் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இன்னொரு ஒரு என்ன சொல்ற சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒய்ஃபை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அவங்க கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி மாதிரி வச்சுருக்குறாங்க. திருமணமான பெண்கள் எல்லாருமே இது மாதிரி கழுத்தில் வந்து தண்டை மாதிரி ஒரு 2 இது வந்து போட்டிருக்காங்க. இந்த 2 மட்டும் வந்து போட்டிருந்தாங்கன்னா அவங்க செகண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா தேர்ட் ஒய்ஃப். இங்கே வந்து 3வது மனைவி இந்த பகுதியில் உள்ள ஒரு பையன் வந்து பார்த்ததில்லைன்னு சொல்கிறான். அதனால அவங்க என்ன மாதிரி வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியலங்கிறாங்க. ஆனால் முதல் மனைவினா இந்த இது இப்படி வந்து போட்டிருப்பாங்க. இவங்களோட முடி பாருங்க, கலர் பண்ணி இப்போ கூட வந்து கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. பட்டர் வந்து கலந்து கலர் வந்து பண்ணி ஒரு மண் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்கள்ல எல்லாம் வந்து வீடுகளுக்கெல்லாம் வந்து ஒரு காவி கலர் மாதிரி அடிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு கல்லுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் எடுத்து பட்டர் வந்து கலந்து தலைக்கு வச்சுருக்காங்க. இவங்களோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா இப்படி தான் வெட்டி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்க எல்லா பழங்குடியினருமே இந்த ஹேர் ஸ்டைலோட இருக்கிற பெண்களை வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க அந்த வர்ற பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் வந்து போட்டிருக்காங்க. இவங்க கொஞ்சம் நம்ம ஊர் நைட்டி டைப்பில் ஒரு துணி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான். இப்போ 2 மனைவி இருந்தாங்கன்னா ஒரே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வீடு கட்டி வச்சு கொடுக்குறாங்க.
see. இவங்களுக்கு முடி தலையில இல்லையா இருக்கானே தெரியல. ஏதோ சின்ன சின்னதா கூழாங்கல் அடுக்கி வச்சிருக்க மாதிரி பண்ணிருக்காங்க. What is this, Meenu? Yeah, it's the butter, same like that one. Okay, but how they made it like stones? Yeah, they know how to make it, you know. Okay, But it's normal hair. There is normal nothing hair. inside. Okay, okay, good. ஸோ முடிதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாருங்களேன், சின்ன சின்ன கல்லு மாதிரி அடுக்கி அப்படியே பண்ணியிருக்காங்க. அந்த கலரும் அந்த பட்டரும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்கிறாங்க. Leather, the traditional wear. ஆட்டு தோல்ல வந்து நம்ம வந்து ஒரு வயசானவங்க அவங்க போடுற ஆடைக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தோலுக்கு உள்ள இருக்கதெல்லாம் ஏதோ சுரண்டி எடுத்துட்டு இருக்காங்க. தேவையில்லாத இதெல்லாம் கல்லை வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கையில அணிஞ்சிருக்கத பாருங்களேன். இந்த கையில இது மாதிரி கால்லயும் இது போட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு அப்புறம் இங்கே ஏதாவது அவங்களால என்ன வந்து விவசாயம் பண்ண முடியுமோ அதை பண்ணி அதில் வர வருமானம், அந்த ஆடு மாடு தோள்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு உடைகள் எல்லாமே இதில் தான் வந்து அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஓகே, ரொம்ப வயசான அம்மா தான் முடியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, லெட்ஸ் கோ. இருட்டாயிடுச்சு. அப்படியே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் திரும்ப. அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது ஃபுல்லாக இருட்டாயிடும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது அடுப்பு ஏதாவது நெருப்பு வச்சுட்டு உட்காந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களாம் வீட்டுக்குள்ளே தூங்க போயிடுவாங்க. அவங்களோட வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை. ஸோ நாளைக்கு இன்னொரு ட்ரைபை வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது வந்து சிறப்பம்சங்கள் இருந்ததுன்னா அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.